நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி நின்று அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன் இல்லையா. ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே ஒரு நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா, நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். Thank you very much. Of course உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு குரு சொல்றாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்ல அதான் இன்னும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ, இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய முகத்தை நாங்க காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிக்கா அதான் சிவா சொல்லிட்டாப்லையே, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு, இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஸோ லவ்லி டு ஹியர். தேங்க்யூ வெரி மச் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் எ லுக். ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார், ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் ஜெயஸ் சார். நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி நின்று அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன் இல்லையா. ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசி. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே ஒரு நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப தங்கச்சி. கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். Thank you very much. Of course உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு குரு சொல்றாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்ல அதான் இன்னும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ, இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய முகத்தை நாங்க காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிக்கா அதான் சிவா சொல்லிட்டாப்லையே, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு, இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஸோ லவ்லி டு ஹியர். தேங்க்யூ வெரி மச் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் எ லுக். ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார், ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் ஜெயஸ் சார்.